இந்த புதிய நாளிலும் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவராய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். இந்த நாளிலும் நன்மையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய அவர் தீர்மானித்திருக்கிறார். அவருடைய நன்மைகளையும் கிருபைகளையும் இரக்கங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு இந்த நாளை தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் தொடங்குவோம். அவர் வார்த்தையினால எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேத பாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். இந்த வசனம் எந்த காரியத்தை சொல்லியிருக்கு அப்படின்னா, கிழக்கிலிருந்து வானசாஸ்திரிகள் ஏரோதனுடைய அரண்மனைக்கு போய் யூதருக்கு ராஜாவாக பிறக்கிறவர் எங்கே பிறந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இங்கே ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் எழுதப்பட்டிருக்குது. அதற்கான அடையாளத்தை நட்சத்திரத்தை நாங்கள் பார்த்தோம். அதை ஃபாலோ பண்ணிட்டு நாங்கள் இங்கே வந்துட்டோம். இப்போ எங்கள் ராஜா எங்கேன்னு சொல்லி கேட்குறார். அப்போ ராஜா அப்படி யாரும் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி ஏரோது அனுப்பி விட்டதுக்கப்புறம் ஏரோது பிரதான ஆசாரியரையும் வேத பாரகரையும் அழைத்து, இது என்ன தீர்க்க தரிசனம், என்ன வாக்கு தத்துவம், யார் சொல்லியிருக்கிறா, எங்கே சொல்லியிருக்கிறாங்க, எப்போ சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத கேட்டு அறிந்து அந்த ராஜா எங்கே பிறந்திருக்கிறார், வாக்கு தத்துவம் எங்கே நிறைவேறி இருக்கிறது அப்படின்றத தெரிந்து கொள்ள ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. இந்த வசனங்கள் மூலம், இந்த காரியத்தின் மூலம் ஆண்டவர் இன்றைக்கு நம்மளுக்கு சொல்லுகிற விஷயம் என்னன்னா, நம்மை சுற்றி எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நெருக்கங்கள் இருந்தாலுமே, பிசாசினுடைய போராட்டங்கள் அதிகமாக இருந்தாலும், நாம் செய்கிற யுத்தம் பெரிதாக இருந்தாலும், தேவனுடைய வாக்கு தத்தம் நிறைவேறும். அந்த வாக்கு தத்தத்தை யாருனாலும் அழிக்க முடியாது. கர்த்தர் சொன்ன வார்த்தையை ஒருவரும் நம்மிடத்திலிருந்து எடுத்து விட முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தை நினைவு கூற வேண்டும். 2வது நம்பிக்கையாக இருக்க வேண்டும். முதலாவது நினைவு கூற வேண்டும், 2வது நம்பிக்கையாக இருக்க வேண்டும். பல நேரங்களில் நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா, ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்றதை மறந்து விடுவோம். மறந்து போனதுனால நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் என்ன சம்பவிக்குது, நம்மளுக்கு என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்னு தெரியாமே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த நினைவு கூறுதல் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அது முதலாவது படி. ஞாபகப்படுத்த வேண்டும், நினைவு கூற வேண்டும். 2வது காரியம் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மளுக்கு சொல்லியிருக்கிற வார்த்தை வாக்கு தத்தம் மட்டும்தான் நிறைவேறும். அதை எந்த பிசாசினாலையும் அழிக்க முடியாது. சூழ்நிலைகள், பிரச்சனைகள் எதுவும் அதை நெருக்காது. ஆகவே அந்த வாக்கு தத்தத்தின் மேல் நம் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். இந்த நாளிலும் உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு வாக்கு தத்தங்கள், தேவனுடைய வார்த்தைகள், தீர்க்க தரிசனங்கள்லாம் சொல்லப்பட்டு உரைக்கப்பட்டு இருந்துச்சுன்னா, அவைகள் எல்லாவற்றையும் மீண்டுமாக ஞாபகப்படுத்துங்கள், நினைவு கூறுங்கள். நினைவு கூறும் பொழுது தான் அந்த வாக்கு தத்தத்தின் மேலே ஒரு நம்பிக்கையை செலுத்த வேண்டும் என்ற உந்துதல் நம்மளுக்குள்ளே ஏற்படும். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும், நிறைவேறி கொண்டு இருக்கிறது. அந்த வாக்கு தத்தங்களை நினைவுபடுத்துங்கள், நினைவு கூறுங்கள், நம்பிக்கையாக இருங்கள். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அவர் சொன்ன வார்த்தையிலும் ஒன்றாகிலும் தவறி போவது கிடையாது. எல்லாம் நிறைவேறும். இந்த நாளிலும் நிறைவேறுதலுக்கு நேராக நாம் போய்கொண்டிருக்கிறோம். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இந்த நாளிலும் தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் அளவில்லாமல் இருந்து நம்மளை நடத்தி செல்லும்.